ஆலயம் பிறகு இஸ்லாமிய பெண்கள் அங்கே ஆலயத்தினுடைய 2026 ஆண்டு நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய கொடியேற்ற திருவிழா எப்படி இடம்பெற்றது, ஆலயத்தினுடைய வெளி வீதிகள் எப்படி இருக்கும், கொடியோர முதல் எப்படி இருக்கும், ஆலயம் எப்படி இருக்கும், சுற்றி முழுவதுமாக உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் ஆலயத்தை சுற்றி எவ்வாறான விடயங்கள் இருக்கும், உங்களுக்கு அது பிரயோசனமாகவும் அமைய போகிறது. வாருங்கள், கொடியேற்ற திருவிழாவை காணலாம். அலங்காரா நல்லூரா இதோட யூடியூப் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். ஆலயத்தினுடைய கிழக்கு பிரகாரத்தில் இருக்கிற மிக பழமையான தண்ணீர் பந்தல் தாகசாந்தி நிலையம். இதில் நீங்கள் கிழக்கு பிரகாரத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு வரியல் இருக்கும். இதில் நீங்கள் தாகசாந்தியை இறந்தலாம். இது ஒரு முதலாவது விஷயம். இப்படி ஆலயத்தை சுற்றி பல விடயங்களை பார்க்க போகிறோம். அங்கே நல்லூர் கந்தவேட் பெருமான் என்னும் சற்று நேரத்திலே கொடியேற இருக்கிறார். கிழக்கு பிரகாரத்தினாலே ஆலயத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஆலயத்தின் உள்ளே செருப்புகளோடு தெரிய முடியாது. ஆலயத்துக்கு உள்ளே செல்லும் பொழுது மேல் சட்டையை கழட்டி விட்டுத்தான் செல்லணும். தொலைபேசிகள் ஒன்றும் ஆலயத்துக்குள்ளே கொண்டு செல்ல முடியாது. அதுபோல ஸ்ரீமுருகன் தண்ணீர் பந்தல், இங்கே தாகசாந்தி எல்லாம் வழங்குவார்கள். நீங்கள் ஆலயத்தை சுற்றி பல விஷயங்கள் இருக்கிறது. சுருக்கமாக இன்றைய நாள் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகிறது அப்படி என்று சொல்லி காண்பிக்கப் போகிறேன். ஆலயத்தை நோக்கி அடியவர்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சேவற்கொடி பறக்க அங்கே ஆலய மணிகள் ஒலித்து கொண்டிருக்கிறது. எனும் சற்று நேரத்திலே நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய கொடியேற்ற காட்சியை பார்க்க போகின்றோம். இப்பொழுது நாங்கள் கிழக்கு பிரகாரத்தில் இருந்து அப்படியே ஆலயத்தினுடைய ராஜ கோபுரத்தினை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே ஆறுமுகசாமி அங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே கொடித்தம்ப பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொரு வீதிகளிலேயும் ஒவ்வாறான விடயங்கள் இடம்பெறுது, நல்லூரை சுற்றி என்னெல்லாம் இடம்பெறுது என்று சொல்லி ஒரு சுருக்கமாக பார்க்க போகின்றோம். பாருங்கள், கொடியேற்றம் ஆண்டு ஆலயத்தினுடைய வீதிகள், அடியவர்கள் பிரதேசத்தை அடிக்கிற அந்த மண்ணுக்கு அங்கே நீர் தெளிக்கின்ற காட்சியும். இப்பொழுது நாங்கள் கிழக்கு பிரகாரத்திலிருந்து அங்கே தெற்கு பிரகார காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வடக்கு வாசல் பகுதியால் இப்பொழுது அடியவர்கள் சென்று கொண்டிருக்கிறதும் வந்து கொண்டிருக்கிற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நேரம் 7:26. கொடியேற்ற நாள் அன்று ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரத்தில் இருந்து வடக்கு நோக்கி திரும்புகின்ற பகுதி வெளி வீதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரத்தில் இருந்து கிழக்கு பிரகார ராஜ கோபுரத்தினையும் ஆலய சுற்று பிரகாரங்களையும் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கொடியேற்றம் என்று ஆலயம் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. ஆலயத்தினுடைய தெற்கு பிரகார பந்தலுக்கு முன்னால் நிற்கிறோம். இதில் அடியவர்கள் ஆலயத்தை நோக்கி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அனைத்து திசைகளிலும் இருந்து அடியவர்கள் ஆலயத்தை நோக்கி வருவார்கள். காலை வேளையில் தெற்கு பிரகாரத்தில் இருந்து சண்முக வாசல் கோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தில் இப்பொழுது அங்கே கொடித்தம்ப பூஜைகள் இப்பொழுது ஆரம்பமாகிற காட்சியும், நல்லூர் ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தில் இருக்கிற கொடித்தம்பத்தினையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தை சுற்றி பாருங்கள்.
பக்தர்கள் பக்தியோட பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோலே தெற்கு பிரகாரத்தினுடைய பந்தலுக்கு கீழேயும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலேயும் வந்து தேநீர் வந்து வழங்குறாங்க. ஒரு காலமே ஒரு 7:30 மணிக்கு பிறகு வந்தீங்கன்னு சொன்னால் தேநீரை வந்து நீங்கள் அருந்தி விட்டு செல்லலாம். நேற்றைய தினம் தெற்கு பிரகாரத்திலே பழனி ஆண்டவர் அவர்களுடைய சுவாமியினுடைய அந்த சிற்பம் திறந்து வைக்கப்பட்டது. எப்படி நல்லூரை பார்த்த வண்ணம் அங்கே காட்சி தருகிறார் என பார்த்து கொண்டிருக்கிறோம். பழனி ஆண்டவர் கோலத்திலே முருகப்பெருமான் அங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரத்திலே அந்த இதில் அடைக்கப்பட்ட பகுதி இருக்கிறது. அதுக்கு மேலே நீங்கள் வந்தீங்கள் என்று சொன்னால் தரிசிக்கலாம். ஆலயத்தினுடைய மேற்கு பிரகார பந்தலுக்கு முன்னால் நிற்கிறோம். காலையில் ஒவ்வொரு திசைகளிலேயும் இடம்பெறுகின்ற செயற்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் கொடியேற இருக்கின்றார் நல்லூர் கந்த சுவாமியார். ஏற்கனவே கூறிவிட்டேன், 7:30 ஆகிக் கொண்டிருக்கிறது. காலை நேர ஒழுங்குபடுத்தல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையில் மேற்கு பிரகாரத்தால் வந்தீங்க என்று சொன்னால் ஒரு 7 மணிக்கு முதல் இதில் வந்து காலை தேநீரை வந்து அருந்திக் கொள்ளலாம். கொடியேற முதல் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று அதிகாலையிலிருந்து அடியவர்கள் ஆலயத்தை சுற்றி பிரதிஷ்டை வந்து செய்வார்கள். அவர்களுக்காகவே ஒழுங்குபடுத்தப்பட்டு இந்த மணலை வந்து நல்லூர் ஆலயத்தில் வந்து பிரதிஷ்டை அடிப்பதற்காக பறிப்பார்கள். ஆலயத்தை சுற்றி பிரதிஷ்டை அடிக்கிற அந்த காட்சி இப்போ மேற்கு பிரகாரத்தில் நடக்கிற விடயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு திசைகளிலேயும் எவ்வாறான விடயங்கள் இருக்கிறதுனா பார்த்து விட்டோம். திசைகள் வந்து உங்களுக்கு சில வேளை ஒழுங்காக இருக்காது. ஆனால் ஒரு திசைகளையும் நான் சென்று அங்கே எவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகிறது என பார்த்து இப்பொழுது கிழக்கு வாசலில் இன்னும் சற்று நேரம் இருக்கிறது கொடியேறுவதற்காக. நேரம் வந்து ஆலயத்தினுடைய முன் கிழக்கு பிரகாரம் அங்கே மந்திர ஒலிகள் ஒலித்து கொண்டிருக்கிறது. அடியவர்கள் அங்கே தேங்காய்களை உடைத்து பக்தியோடு வணங்குகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய கொடித்தம்பத்தை பார்ப்பதற்காக நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். கொடியேற்றம் காணுவதற்காக அங்கே கொடித்தம்பத்திலே இப்பொழுது பூஜைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய கொடிக்கம்பத்திற்கு முன் மண்டபத்திலே திரண்டிருக்கிற அந்த அடியவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே கொடிச்சீலை செல்கின்ற காட்சி, ஆலயத்திலே கொடிச்சீலையும் கொடிக்கயிறும் கொண்டு செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியை இப்பொழுது பார்த்திருந்தோம். முன் மண்டபத்திலே இருக்கின்ற சிற்பங்கள் ஆரம்ப காலத்திலே நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய தேர் சிற்பங்களைத்தான் இந்த மண்டபத்திலே வைத்துள்ளதாக ஒரு சில அடியார்கள் ஆரம்ப காலத்திலே எனக்கு கூறியிருந்தார். இப்பொழுது கொடித்தம்பத்துக்கு முன்னாலே எவ்வாறு கொடியேறுவதற்கு முதல் பூஜைகள் இடம்பெறும் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். நாங்கள் பார்க்கின்ற இந்த முன் மண்டபம்
வில் வடிவத்தை போன்றது, அதாவது சொக்கட்டான் பந்தல் போன்று அமைய பெற்றிருக்கும். இந்த மேலே பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலங்களிலே திருமணங்களிலே சொக்கட்டான் பந்தல் என்று சொல்லி ஒரு பிரபல்யமான பந்தல் இருந்தது. அது போன்ற ஒரு வடிவம் இந்த மண்டபத்தில் காணப்படும். அங்கே முக்கியமாக நல்லூர் ஆலயத்தினுடைய பழமையான ஒரு திரைச்சீலை ஓவியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு திரைச்சீலை ஓவியம். இது பார்த்தால் சுவரில் வரையப்பட்டது போல இருக்கும், ஆனால் ஒத்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் அசையும் திரைச்சீலை ஓவியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுள்ளே அந்தன சிவாச்சாரியார்கள் அங்கே கொடிச்சீலையின் உடைய அந்த புனிதமான அந்த கயிற்றினை பிடித்து வைத்திருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக 17ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு நல்லூர் ஸ்ரீ கந்தவேல் பெருமானுடைய அந்த அற்புதமான கொடி ஏறப்போகின்ற அந்த காட்சியை காலை 10 மணிக்கு ஏறப்போகின்ற அந்த காட்சியை பார்க்க போகின்றோம். ஏராளமான அடியவர்கள் ஆலயத்துக்குள்ளேயும் முன் மண்டபத்திலேயும் வெளியிலேயும் நிற்கின்ற காட்சிகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உள்ளே மந்திரங்கள் ஒலிக்க அங்கே பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அது மாத்திரமன்று கொடியேறியதற்கு பிறகு தங்க வாகனங்களிலே எம்பெருமான் அலங்கார கந்தன் நல்லூரான் வெளிவீதி உலா வந்த அந்த அற்புதமான காட்சியினையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஏராளமான அடியவர்கள் இந்த அற்புத காட்சியை பார்த்து பரவசமடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆலயத்தினுடைய முன் பகுதியிலே இப்பொழுது நிற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே கொடியேற இருக்கிற அந்த தருணம். அடியவர்கள் எல்லோரும் அலங்கார கந்தனை வேண்டி பக்தியோடு வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். பிரசன்னா குருக்களினுடைய ராஜ கம்பீர குரலிலே அங்கே மந்திரங்கள் ஒலிக்க இப்பொழுது நல்லூர் கந்தவேல் பெருமானுக்கு சரியாக 10 மணிக்கு கொடியேறுகின்ற அந்த அற்புத காட்சியை பார்க்க போகின்றோம். கொடியேறிய அந்த அற்புதமான காட்சி, அடடா சொல்ல வார்த்தை இல்லை. அங்கே மலர்கள் தூவ கொடி எவ்வாறு ஏறியது என பார்த்திருந்தோம். ஏராளமான அடியவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆலயத்தை சுற்றி எவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகிறது என நாங்கள் இனி அடுத்ததாக பார்க்க போகின்றோம். பக்தர்கள் பக்தியோடு பிரதிஷ்டை அடிக்கின்ற காட்சி. நல்லூரிலே மண் பறிப்பது இதற்காகத்தான். நல்லூர் கந்தன் அலங்கார கந்தன் இன்றைய தினம் அங்கே தங்க வாகனத்திலே உள்வீதி உலா வருகின்ற அற்புதமான காட்சி. இது பார்க்க கிடைக்காத காட்சி. ஏராளமான அடியவர்கள் ஆலயத்துக்குள்ளே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே விநாயகப் பெருமான் மூஷிக வாகனத்திலே செந்நிற அலங்காரங்கள், செந்நிற மலர் மாலைகள், ஆடைகள், குடைகள் பிடிக்க வந்து கொண்டிருக்கிற அற்புத காட்சியும், முருகப்பெருமான் அங்கே மயிலிலே தங்க மயிலிலே வந்து கொண்டிருக்கிற அற்புதமான காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வள்ளி தெய்வானை அங்கே ஒன்றாக
அன்னப்பட்சியிலே தங்க அன்னப்பட்சியிலே அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அற்புதமான காட்சி. அங்கே மெதுவாக எம்பெருமான் ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரம் உள்வீதியிலே மெதுவாக திரும்பிக் கொண்டிருக்கின்றார். இந்த அற்புத காட்சியை மீண்டும் நாங்கள் ஒரு தடவை அந்த இசையோடு பார்ப்போம். கொடியேறியதற்கு பிறகு காவடிகள் எடுத்து பக்தர்கள் வருகின்ற அந்த அற்புதமான காட்சி இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைக்கு அழகாக அந்த பூ வைத்து சாறை உடுத்து வேட்டி கட்டி வெள்ளைக்காரர்கள் நல்லூர் ஆலயத்தினுடைய கொடியேற்ற முதல் நாளிலே வந்திருக்கின்ற காட்சி. இதை பார்த்து நாங்களும் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. நிறைய பேர் இப்படி வந்திருக்கணும். சில இஸ்லாமிய பெண்கள் அங்கே கையிலே செருப்பை தூக்கி கொண்டு செல்கின்றார்கள். காரணம், இங்கே அடியவர்கள் ஆலயத்தை சுற்றி பக்தியோடு பிரதிஷ்டை செய்வார்கள். இது பக்தி பூர்வமான இடம். சில விதிமுறைகள் இருக்கிறது. ஆலயத்திற்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் இப்படி பாதனைகளை வெளியிலே கலட்டிவிட்டு வாருங்கள் என்பதை நான் இந்த காணொளியிலே அறிவுறுத்திக் கொள்கிறேன். ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த தலைப்பினை நான் இட்டுள்ளேன். ஆலயத்துக்கு எவ்வாறு வர வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக. என்றால் ஏராளமான அடியவர்கள் ஆலயத்துக்குள்ளே இது ஒரு சுற்றுலாத்தலம் என்கிறதாலையும் நிறைய பேர் பார்க்க வருவார்கள். அப்போ செருப்புகளோடு ஆலயத்துக்குள்ளே வருகிறார்கள். ஒரு விழிப்புணர்வுக்காக இவ்வாறான தலைப்பினை இட்டு ஆலயத்துக்குள்ளே செருப்புகளுடன் வராதீர்கள் என்பதற்காக தலைப்பினை இவ்வாறு இட்டுள்ளேன். ஸோ பார்ப்பவர்களுக்கு ஏன் இவ்வாறு தலைப்பினை இட்டுள்ளார் என்பது சரியான குழப்பமாக உள்ளது. அதற்கான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது தந்துள்ளேன். 2026ஆம் ஆண்டு நல்லூர் கந்தவேல் பெருமானுடைய கொடியேற்றத்தை காண வந்த அடியவர்கள், இவ்வளவு அடியவர்கள் வந்திருக்கின்றார்களா என்று சொல்லி வியப்பாக இருக்கிறது. இந்த வருடம் ஏராளமான அடியவர்கள் வந்திருக்கின்றார்கள். அற்புதமான காட்சி. தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். காலை திருவிழா, மாலை திருவிழா இவ்வாறு இடம்பெறும். நல்லூர் கந்தவேல் பெருமானுடைய அதிசய அற்புதமான விடயங்கள் என்னுடைய யூடியூப் தளத்திலே வரும். நிறைய பேர் என்னிடம் சந்திக்கின்றீர்கள், அருமையாக காணொளி எடுப்பதாக கூறுகின்றீர்கள். எல்லா முருகனுடைய அருள், இறைவனுடைய அருள், அலங்காரா நல்லூரா எல்லா அருளும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நன்றி உறவுகளே. அடுத்த காணொளி உங்களை சந்திக்கிறேன். உங்களை